வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு உறவு தாங்க வந்திருக்கும். அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையுமே மாற்றிருக்குங்க. நீங்கள் அது வரைக்கும் அந்த உறவு வருகின்ற வரைக்குமே நீங்கள் உங்களுடைய குடும்பத்துல நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நான் தான் அனைத்தையுமே பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. இது பெண்களும் சரி, ஆண்களும் சரி. ஆனா அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுமே அனைத்தையுமே நீங்க மறந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் இருப்பது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகள், என அனைத்தையுமே மறந்து அந்த உறவோடுனே நீங்கள் இருக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் நன்றாகத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இது தவறாக போய்விடுமோ என்று உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றவும் செய்யுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல முழுமையா உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்க அவங்களுக்காக மாற்றி இருந்திருப்பீங்க. உங்களுடைய நேரங்கள், நீங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது என அனைத்துமே உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால பொய்ப்புக்காகவோ இல்லை எதிர்கால ஹஸ்பண்டுக்காகவோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிருப்பீங்க. இதெல்லாம் செய்தது எது? உங்களுடைய வாழ்க்கையில் காதல் என்ற ஒன்று தாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களை செய்து கொடுத்தது. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். அதனால் இதுதான் வாழ்க்கை என்று நீங்களும் அதனை நினைத்து வாழவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அவர்கள் நம் மீது வைத்தது உண்மையான ஒரு காதல் கிடையாது, உண்மையான ஒரு அன்பும் கிடையாது என்பதை நீங்கள் ஆரம்பத்தில் உணர்ந்து கொள்ள மாட்டீங்க. சில மாயை காரணமாக நீங்கள் ஆரம்பத்தில் அவர்கள் மீது பைத்தியமாக இருந்திருப்பீங்க. ஆனால் போக போக நீங்கள் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்ததும், ஏன் நம்ம இவங்களோடு பேசினோம், எதற்காக இவர்களுடன் நம்ம பழக்கம் வைத்து கொண்டோம் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். பாதுகாப்பும் அவர்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வழிகளையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருப்பார்கள். அந்த வழிகளில் இருந்து இன்னமும் நீங்கள் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயோ உங்களுடைய குடும்பத்திலும் காசு பணம் தேவைப்பட்டால் அதனை கூட அவங்க கொடுத்து உதவியும் செய்திருப்பாங்க. ஆரம்பத்தில் இப்படி எல்லாமே பண்ணி கொண்டு தாங்க இருந்திருப்பாங்க. போக போக அவர்கள் உங்களையே மாற்றியிருந்திருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக எனக்கு பிடித்ததை கூட நான் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் கூறக்கூடிய அளவுக்கு உங்களை முழுமையாக மாற்றியிருப்பாங்க. அந்த ஒரு மாற்றத்திற்கு பிறகு தாங்க அந்த ஒரு உறவு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அதன் பிறகு நீங்கள் உண்மை என்னவென்று அறிந்திருப்பீங்க. நான் பழைய நானாகவே இல்லை என்பதை நீங்கள் இந்த அனுபவத்தின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்போ நீங்கள் யாரையுமே உங்களுடைய வாழ்க்கையில் அளவு பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க பலமுறை இனிமே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவரால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ மாறிடுச்சு, என் குடும்பத்தை நான் என்னமோ நினைத்தேன், ஆனா அது எதுவுமே பண்ண முடியாம போய்விட்டது என்று உங்களுடைய மனதிற்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதனால நீங்கள் யார் மீதும் இதுக்கப்புறம் அதிகப்படியான அன்பையும் சரி காதலையும் கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீங்க. நீங்க சரின்னு சொன்னாலும் உங்களுடைய மனதானது உடைந்திருக்கும். நீங்க சரி என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களாக இருக்கும். அந்த வழிகளை நீங்கள் மறைத்து கொண்டு தாங்க இருப்பீங்க. சில சூழ்நிலைகள்ல நீங்க சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா சில நபர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா நீங்க சூஸ் பண்ணியதை மட்டும் அமைதியாக இருக்கும். சரி என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை அதனுடனே நீங்கள் முடித்து விடுவீர்கள். ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னால் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள உடைந்த ஒரு ஃபீலிங் என்பது இருப்போம் என்பதை நீங்கள் தாங்க அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய முதலாளிகளோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ யாராவது எதையாவது ஒன்றை கூறுகிறார்கள் என்றால், உங்களுக்கு வேலை இருந்தால் கூட நீங்கள் உடனடியாக அவங்க சொல்வதை கேட்டு உடனே சரி என்று கூறிவிடுவீங்க. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனா போக போக நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள்ளேயும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உங்களையும் மறக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருந்த வேதனைகள் என்ன தெரியுமா? ரிஷபம் ராசிக்காரங்கள் மிகவும் பிரபலமான ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. ஆனா அந்த சில விஷயங்கள்ல ஒரு நாளில் உங்களை வளர்த்தது கிடையாதுங்க. நீண்ட நாட்களாக அதற்காண்டி நீங்க எவ்வளவோ வழிகளையும் எவ்வளவோ உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் போட்டுக்கொண்டிருந்தீங்க. ஆனா பலமுறை அதற்காக நீங்கள் உடைந்தும் பெருப்பீங்க. அதற்கான ஒரு பலனும் கிடைத்திருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு வேதனைகள் இருந்தது, உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணினார்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அது இன்னமும் இருந்து உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர் ஒருவர் உங்களை தேடி வருவார். அவரினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. அந்த ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றி ஆகக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு
இதுவரைக்கும் மாற்றங்கள் எதுவும் ஏற்படாமல் இருந்தது என்றால் இனிமே மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அதனையும் தெளிவாக கற்றுக் கொடுப்பார். நீங்களும் அதனை உடனே கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் நிச்சயமாக இருப்பாருங்க. தனிப்பட்ட உங்களுடைய லைஃப்லையும் சரி, சில அட்வைஸ்களை உங்களுக்குன்னு கொடுத்து போதுமான அளவுக்கு பணத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுப்பாருங்க. இதனால அதே ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு கனெக்ஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக மெதுவாக நடந்தாலும் உங்களை வேகமாக முன்னேற்றாதுங்க. ஆனா பொறுமையான ஒரு முன்னேற்றம் தான் கிடைக்கும். அந்த ஒரு முன்னேற்றம் என்றுமே அழியாமல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த மாதிரியான நீண்ட நாட்களுக்கு நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்க வாழ்க்கையில நிலையான ஒரு முன்னேற்றம் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இது மட்டும் தாங்க இருந்து கொண்டிருந்திருக்கும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு இன்கமும் சரி, போதுமான அளவுக்கு உங்களுடைய கெரியர்லையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல ஃபோக்கஸும் பண்ண ஆரம்பிப்பீங்க. தனிப்பட்ட முறையில உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே பெருக்கிக் கொள்வீர்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்குங்க. இந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க ரிஷபம் ராசிக்காரங்க தேடியதாக இருக்கும். அதுவே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைத்து விட்டதால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் என்பது மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய திசைகளை இனிமே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல ஒரு திசைகளாக மாற்றி கொடுக்கும். இதனால வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேற்றமும் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகவும் ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டங்களும் மெதுவாக உங்களை உயர்த்தவும் செய்யும். நீங்கள் இதுவரைக்கும் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று நடக்காது. ஆனால் அது போதுமான ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமோ அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஆனால் அதனால சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அந்த சின்ன மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்களாக இருக்கும். அதனால அதையும் பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அருகில் வரும். அதனையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனிமே தீரவோ ஆரம்பிக்கும். இனிமே சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தயாரித்து வைத்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இனிமே எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். கிரகங்கள் உங்கள் பக்கமும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பொறுமையாகத்தாங்க போய் கொண்டிருந்திருக்கும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே தீர ஆரம்பிக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே பொறுமையாக நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முடிவுகளை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஆதரவுகளும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் வருங்க. நீங்க எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணாம எதுவும் இருக்க மாட்டீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் போதுமான அளவுக்கு வெற்றியும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள் கமெண்ட் வழியாக. நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன்.